Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. பூட்டி கிடந்த வீட்டிற்குள் அடையாளமே தெரியாத அளவுக்கு அழுகிய நிலையில் முதிய தம்பதி இறந்து கிடந்த சம்பவத்தால் ஒட்டுமொத்த கிராமமும் கதிகலங்கி போய் உள்ளது. ஈரோடு மாவட்டம் சிவகிரியை அடுத்த விஜயநகரம் மேக்கரையான் தோட்டத்தில் உள்ள வீட்டில் 75 வயதான ராமசாமி என்பவரும் அவரது மனைவி 65 வயதான பாக்கியமும் வசித்து வந்தனர். இந்த தம்பதிக்கு கவிசங்கர் என்ற மகனும் பானுமதி என்ற மகளும் உள்ளனர். இருவரும் வெவ்வேறு ஊர்களில் வசித்து வருகின்றனர். வெளியூரில் உள்ள மகன் கவிசங்கர் தனது தந்தையிடம் பேசுவதற்காக அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் செல்போன் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்திருக்கிறது. ஒரு நாள் பொறுத்து பார்த்த கவிசங்கர் மறுநாள் மீண்டும் தனது தந்தையை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அப்போதும் செல்போன் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்ததால் சந்தேகமடைந்த அவர் தனது உறவினருக்கு போன் செய்து பெற்றோர் வீட்டிற்கு சென்று பார்க்குமாறு கூறி உள்ளார். அதனையடுத்து பக்கத்து வீட்டில் இருந்த உறவினர் வேக வேகமாக சென்று ராமசாமியின் வீட்டில் பார்த்தபோது வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அத்தோடு வீட்டிற்குள் இருந்து கடும் துர்நாற்றம் வீசியதால் பதறி போன அந்த உறவினர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் துர்நாற்றம் வீசிய வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அங்கு ராமசாமி மற்றும் பாக்கியாவின் சடலங்கள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மிகவும் அழுகிய நிலையில் கிடந்தன. பக்கத்தில் மாமா பையனை கூப்பிட்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, போய் பாருங்கன்னு சொன்னோம். மாமா பையனோட ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு ஐயோ இந்த மாதிரி 2 பேர் தனித்தனியாக கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னாங்க. அம்மா கையில் போட்டிருந்த வளையல், போட்டிருந்த தாலி செயினை, கையில் போட்டிருந்த மோதிரம், காதில் போட்டிருக்கிற கம்மல் எல்லாம் அறுத்து எடுத்து ரொம்ப தொந்தரவு பண்ணி அவங்க நிறுத்தி கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. முதிய தம்பதியின் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீசார் சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையில் இறங்கினர். சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா விசாரணை மேற்கொண்டார். மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு தடயவியல் நிபுணர்கள் மூலம் சம்பவ இடத்தில் பதிவான தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. ராமசாமியும் பாக்கியமும் உயிரிழந்து 3 நாட்களுக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. இதனிடையே பாக்கியம் அணிந்திருந்த தாலி கொடி, வளையல், கம்மல் என சுமார் 10 பவுன் தங்க நகைகள் மாயமாகியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அதன் அடிப்படையில் தங்க நகைக்காக நடந்த கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். எட்டு தனிப்படைகள் இப்போ சம்பவ இடத்துல எல்லாமே எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு நம்ம அவங்க சொன்னது ஒரு 10 பவுன் அவங்க போட்டிருந்த நகைகள் மட்டும் காணாமல் போயிருக்கு. மற்றபடி வேறு எதுவும் பணமோ எதுவும் காணாமல் போகலை. நேற்று இரவுலேருந்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நமக்கு க்ளூ எதுவும் கிடைக்கல. நாங்கள் இப்போ எல்லாமே டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கிடைக்கும்போது நாங்கள் ப்ரொசீட் பண்ணிக்குவோம். 2 சடலங்களும் அழுகிய நிலையில் கிடந்ததால் அவர்கள் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் வெட்டப்பட்டார்களா அல்லது கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டார்களா என்பது குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு முதிய தம்பதியின் மரணம் தொடர்பான முழு விவரம் தெரிய வரும் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் கொலையாளிகளை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் நடந்த வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த ஒரு சிசிடிவி கேமராக்களும் இல்லாததால் கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். அத்தோடு வீட்டின் அருகில் உள்ள கால்வாயில் நீந்தி கொலையாளிகள் தப்பிச் சென்றிருப்பார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே குற்றவாளிகளை கைது செய்யும் வரை சடலங்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறி பெருந்துறை மருத்துவமனையில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை மற்றும் அரச்சலூர் பகுதிகளில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்தவர்களை கொடூரமான முறையில் கொன்று அங்கிருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிகளவில் அரங்கேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தின.
அதோடு அண்டை மாவட்டமான திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த முதிய தம்பதியையும் அவர்களது மகனான IT ஊழியரையும் மர்ம நபர்கள் கொடூரமாக கொன்று நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, பல்லடம் மூவர் கொலை வழக்கில் தற்போது வரை கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது அதே பாணியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த முதிய தம்பதி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடப்பது ஈரோடு, திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதிய தம்பதியின் கொலை தொடர்பாக அப்பகுதி மக்கள் மற்றொரு பகீர் தகவல்களை தெரிவிக்கின்றனர். சிவகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் கடந்த சில ஆண்டுகளாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளை ஒட்டி ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்வதாக அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர். அதற்கு ஏற்றாற்போல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதிதான் அமாவாசை. எனவே அமாவாசை முடிந்த ஓரிரு நாட்களில் அரங்கேறிய இந்த கொடூர சம்பவத்தால் கிராம மக்கள் பீதி அடைந்துள்ளனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.